இப்போயாவது ஒத்துக்கிறீங்களா மக்களே? அதாவது நம்ம சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இப்போ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பெண்கள் அணி மாதிரி ஒரு ஃப்ராடு வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு. இன்றைக்கி பிக் பாஸ் கொடுத்துருக்க டாஸ்க் என்ன? 1 மணி, 3 மணி, 6 மணி, இந்த 3 நேரத்தையும் சரியாக கணிச்சு சொல்லணும். யார் கொடுத்துருக்க டாஸ்க்கு? அங்கே இருக்கக்கூடிய 2 பேர்த்துக்கு, 2 ராஜகுருக்களுக்கு கொடுத்துருக்க டாஸ்க். இதுக்கு யார் வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம். ஆண்கள் அணி ரொம்ப ரூல்ஸை இது பண்ணி அவங்க வெளியே இருக்கக்கூடிய வெயிலை கணிச்சு ஒரு குச்சியை நட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கணிச்சு கரெக்டாக டைம் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பெண்கள் அணியும் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மைக்ரோவேவில் ஒரு டைம் ஒன்று காட்டும்ல, அந்த டைமை வச்சு நேரத்தை கணிக்கிறாங்க. எவ்வளோ ஃப்ராடுகளை யோசிக்க முடியுமோ, எவ்வளோ ஃப்ராடுத்தனமாக ஒரு விஷயத்தை பார்க்க முடியுமோ பெண்கள் அணிட்டிருந்து அதை கற்றுக்கலாம். வரிசையாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம், நேற்றிருந்து பார்த்துட்டே இருக்கோம். உலக மகா ஃப்ராடு இல்லை, இது அதை விட பெரிய ஃப்ராடுகள் எல்லாமே. இந்த இதை தட்டி கேட்பாங்களா? இந்த வாரம் விஜய் சேதுபதி கேட்பாரா? கிழிப்பார் அவர். ஒரு விளக்கண்ணே அவர் கேட்க போகிறதில்லன்னு நமக்கு தோணுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு பெண்கள் அணி ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஜெயிக்க முடியாது. ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? இவங்க தடவை பார்த்து சொல்லும் போதே அதில் 18:58 தான் இருக்குது டைமு. ஃபஸ்ட்டு டைம் அதை பார்த்து சொல்லும் போதே அவங்க கரெக்டாக சொல்லியிருக்கணும். 3 மணி ஃபஸ்ட்டு ஒரு மணி கெஸ் பண்ணணும்ல, அது ஆண்கள் அணி கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் கெஸ் பண்ணி சொன்னாங்க. அதனாலேயே அடுத்தடுத்து வரக்கூடிய டைம் கண்டிப்பாக தப்பாக தான் வரும். இவங்க அந்த இடப்பட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய டைம் இது வேணால் மணி நேரங்களை வேணால் கரெக்டாக கெஸ் பண்ணலாம். அதை தர்ஷிகா பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க. யாருக்கு சொல்கிறாங்க? நம்ம ராஜகுருக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை பிக் பாஸ் பார்த்துட்டு ஒரு வார்னிங் கொடுப்பாரா, இல்லை டைரெக்டாக இவங்களை இந்த போட்டியிலிருந்து நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு அறிவிப்பாரா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ராடுத்தனமாக விளையாடக்கூடிய ஆட்களை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கவும் முடியாது, நீ பார்க்க போகிறதும் இல்லை. வாழ்த்துக்கள் மக்களே. நம்ம தான் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஆட்களை பார்க்குறோம். சூப்பர்.